ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இப்போ ஜப்பான் சிக்கன் எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நமக்கு மைதா மாவு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்க்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி உங்கள் சிக்கனுக்கு தேவையான அளவு அதை மாற்றி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு சோக் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா ஊற வைக்கிறது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஊற வச்சு 1 லிட்டு போட்டு இதை அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க மொத்தமாக. இப்போ நமக்கு 1/2 மணி நேரம் ஆனதுனால நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதுதான் வேலை. கவனமாக போடுங்க, ஏன்னா எண்ணெய் மேலே தெறிக்க வாய்ப்பு ஜாஸ்தி. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. கிறிஸ்பி ஆகிற மாதிரி. இப்போ நம்மளுக்கு இது வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு வெந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம 2 தடவை பொரிச்சு எடுத்துட்டோம். இன்னும் 1 தடவை பொரிக்க வேண்டியது இருக்கு. அது பொரிச்சதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்ல போட்டு செய்ய வேண்டியது மட்டும்தான் பாக்கி. பச்சை மிளகாய் அப்புறம் பூண்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு பால் சேர்த்துக்கோங்க. அப்படியே சக்கரை தேவையான அளவு போட்டுக்கோங்க. போறீங்களா? உப்பு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு போடுறேன்னு. அப்படி இல்லைன்னா சொல்லிடுறோம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கொஞ்சம் வந்துச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டாச்சா அதை அப்படியே நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். முந்திரி அப்படியே லேசா அப்படியே பரவாயில்ல தூவி விட்டுக்கோங்க. முந்திரி தூவினதுக்கு அப்புறம் கிண்டிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிண்டிக்கோங்க. நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட ஜப்பான் சிக்கன் ரெடி. இது நம்ம ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, புதினா சட்னி, பாயாசம், குஸ்கா, கிரேவி, சிக்கன் கிரேவி. இதெல்லாம் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல்.